ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நீலாஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா தக்காளி சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஆயில் 1.5 டேபிள் ஸ்பூன் ஊற்றிட்டுங்க. நல்லா ஆயில் காஞ்சதும் சின்ன வெங்காயம் ஒரு 10, ஒரு பெரிய வெங்காயம் 1 கட் பண்ணி எடுத்துருக்கேன், அதை போட்டுக்கிறேன். 3 பச்சை மிளகாய், 2 வரமிளகாய் போட்டுக்கிறேங்க. போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா டீப்பாக ஃப்ரை ஆனதுக்கப்புறம் ஒரு 3 தக்காளியை கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க. கருவேப்பிலை கொஞ்சம் போட்டு வதக்கிட்டு 3 தக்காளியை கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. அதையும் இது கூடவே போட்டு நல்லா டீப்பாக ஃப்ரை பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா குழஞ்சி வர அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான ஒரு தக்காளி சட்னி ரெடி ஆகிடும். இதுக்கு புளியோ தேங்காவோ எதுவுமே நம்ம போடக்கூடாது. போடாமல் சிம்பிளான ஒரு தக்காளி சட்னிங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் அரைச்சிட்டு ஒரு தாளிப்பு கொடுத்துருங்க. அவ்வளோதான், சூப்பரான ஒரு தக்காளி சட்னி ரெடி. கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை பாய்.